காசாவுக்குள்ள துறைமுகம் வழியாக உள்ளே நகர்த்தப்படுகிறது. இப்படி இதுவரைக்கும் சுமார் 569 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது, நார்த் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிறது UNRWA. அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முகமது பின் சல்மானை சந்தித்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தையில் கூட நீங்கள் அவசரமாக இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு இஸ்ரேலுடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட்டுக்கும் எதிராக அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. முதலாவது நக்பா, இரண்டாவது நக்பா என்று சொல்லி இன்று வரைக்கும் இஸ்ரேல் செய்து வருகிற இனப்படுகொலைகளுக்கு யார் பதில் சொல்வது என்பது முக்கியமான ஒரு கேள்வி. குற்றவியல் நீதிமன்றத்தில் கூட இவர்கள் ஜெனோசைட் செய்திருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல அப்படி ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறார். இந்த ரோம் சட்டத்தில், ஐசிசியினுடைய சட்டத்தில் கிட்டத்தட்ட 124 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். வளமையில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க நம்மளும் ஒரு பட்டியலை சொல்லிக்கிட்டு வரோம், இவ்வளவு தாக்கினாங்கன்னு. இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஈரான் ஜனாதிபதியினுடைய இறப்புக்கு பிறகு நடத்தப்படுகிற படுபயங்கரமான தாக்குதல்களாக இருக்கிறது. N429HK என்கிற இந்த ஆளில்லா ராணுவ விமானம், இந்த விமானத்தை பொறுத்தவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. கடந்த 228 நாட்களாக காசா பள்ளத்தாக்கிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் படு பயங்கரமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். காசா சுதந்திரத்தை வேண்டி அங்கே ஒரு பாரிய யுத்தத்தை மேற்கொண்டு வருகிறது. இதே நேரத்தில் சொந்த மக்கள் பாலஸ்தீன மக்களுடைய இடத்தையே அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் இடத்தை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி சொந்த மண்ணுக்கானவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 35,500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு காசாவும் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து நாம் அத்தனை பேரும் பார்த்து வருகிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் 228வது நாளிலே காசாவுக்குள் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 228 நாட்களாக பலவிதமான சங்கடங்களையும் சந்தித்து வருகிறார்கள். உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது, சொத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறார்கள், வெறும் கையோடு நடு ரோட்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், உண்பதற்கு உணவில்லை, அவர்களுக்கான மருந்துகள் இல்லை, மருத்துவமனைகள் எல்லாம் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றன. 32 மருத்துவமனைகளில் 28க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயங்க முடியாத நிலையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே காசாவுக்கு உள்ள நுழைய வேண்டிய நுழைவாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. காசா என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளிரங்கமான சிறைச்சாலையாக இருக்கிறது. இதற்குள் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் ஒன்றோ ரஃபா பார்டர் வழியாக, எகிப்து காசா எல்லையில் இருக்கக்கூடிய ரஃபா என்கிற ரஃபா பார்டர் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கரேம் அபு ஷலேம் வாயில் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். இல்லாவிட்டால் ஜோர்தான் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். இப்படி கிட்டத்தட்ட 4 வழிப்பாதைகள் இருந்தாலும் இந்த 4ஐயுமே இழுத்து மூடி வைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இப்படியான நிலையில் தான் சில சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து வான்வழியாக ஏர்ட்ரூப் செய்து கொண்டிருந்தார்கள், வான்வழியாக உணவுகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வான்வழியாக போடுகிற உணவுகள் எல்லாம் யானை பசிக்கு சோலை பொறி என்று சொல்வதைப் போல ஒரு தேக்கரண்டி பிரச்சனையை கூட முடிக்க முடியாத நிலைதான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ரஃபா பார்டர் வழியாக உள்ளே நுழைவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட ட்ரக்கு வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது அனுமதி
அனுமதிக்கப்பட்டாலே மொத்த மக்களுடைய பிரச்சனைகளை, உணவு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிடும். ஆனால் அதை அனுமதிக்காமல் வம்படியாக இழுத்து பிடித்துக் கொண்டு மக்கள் பட்டினி சாவு அடைய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இப்படியான நேரத்தில் தான் நாங்கள் ரஃபா பார்டரை பற்றி பேச விரும்பவில்லை, ஆனால் தற்காலிக துறைமுகம் ஒன்றை, மிதக்கும் துறைமுகம் ஒன்றை அமைக்க இருக்கிறோம் என்று கூறி 2 மாதங்களுக்கு முன்பதாக 1000 படை வீரர்களை கொண்டு அமெரிக்க ராணுவம் ஒரு மிதக்கும் துறைமுகத்தை அமைத்தார்கள். அந்த துறைமுகத்தினூடாக நாங்கள் சைப்ரஸில் இருந்து நேரடியாக காசாவுக்குள் உணவு கொண்டு வருகிறோம் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக உணவு ட்ரக்குகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கப்பல் வழியாக உள்ளே நுழைகிறது. அதனுடைய காட்சிகளில் ஒன்றைத்தான் நீங்கள் இதிலும் பார்க்கிறீர்கள். இப்படி கப்பலில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய ட்ரக்குகள் என்ன செய்யறாங்க என்று சொன்னா, காசாவுக்குள்ள துறைமுகம் வழியாக உள்ளே நகர்த்தப்படுகிறது. இப்படி இதுவரைக்கும் சுமார் 569 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது, நார்த் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிறது UNRWA. இப்படி 569 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்த நிலையில் நேற்றும் இன்றைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு ட்ரக்குகளும் உள்ளே வரவில்லை என்பதையும் UNRWA சொல்லி இருக்கிறது. சைப்ரஸ் அரசாங்கம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில், நாங்கள் தேவையான உணவுகளை ஏற்றிக் கொண்டிருக்கிறோம், கப்பல்களில் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம், விரைவில் அது காசாவை வந்தடையும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் 569 ட்ரக்குகள் ஒரு வாரத்துக்குள் நுழைந்திருக்கிறது என்பது ஓரளவு மன நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் தான். ஒரு நாளைக்கே காசாவுக்குள் குறைந்தது 400 ட்ரக்குகளாவது அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிறது ஹமாஸ். ஏன்னா 25 லட்சம் மக்களுக்கு கொடுப்பதற்கான உணவுகளை வெறும் 569 ட்ரக்குகளால் நிவர்த்தி செய்துவிட முடியாது. அதுவும் ஒரு வாரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரக்குகளுடைய எண்ணிக்கையாகத்தான் அது இருக்கிறது. 2 நாட்களாக எதுவுமே உள்ளே நுழையவில்லை என்கிற நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான உணவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், அதிலும் குறிப்பாக 2 விதமான செய்திகள் ஒரே விவகாரத்தை ஒட்டி வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்பது இன்றைக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸினுடைய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பதாக சவுதி அரேபியா நேரடியான சில பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலோடு நடத்தி கொண்டிருந்தது. அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்தின் இடைப்பாடாக என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே UAE இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். பஹ்ரைன் அங்கீகரித்திருக்கிறது, மொரோக்கோ அங்கீகரித்திருக்கிறது, எகிப்து அங்கீகரித்திருக்கிறது. இப்படி நீங்களும் அங்கீகரிக்க வேண்டும் என்று, ஏன்னா சவுதி அரேபியா அங்கீகரிச்சிட்டாங்கன்னா எல்லா அரபு நாடுகளுமே அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது அசால்ட்டாக நடந்தேறிவிடும். அதனால தான் சவுதி அங்கீகரிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை முழுவதுமாக அமெரிக்கா கடந்த காலங்கள் முழுவதும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த அக்டோபர் 7th அட்டாக் நடைபெற்றது. இது மட்டும் நடந்திருக்கல என்று சொன்னா இப்போதைக்கு சவுதி அரேபியா அங்கீகரித்திருக்கவும் கூடும் என்கிற அளவுக்கு ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, சவுதி அரேபியாவினுடைய தொடர்புகளை, சவுதி அரேபியா நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அந்த விவகாரத்தை நம்ம சீக்கிரமாக முடிக்க வேண்டி இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஹெர்சாக் இன்றைக்கு பகிரங்கமாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல், வாஷிங்டனை உள்ளடக்கிய, அமெரிக்காவை உள்ளடக்கிய முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள், அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா ஆகிய முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முகமது பின் சல்மானை சந்தித்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தையில் கூட நீங்கள் அவசரமாக இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் விடுத்திருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிக தெளிவான ஒரு செய்தியை கடந்த காலங்களில் சொல்லியிருந்தார். நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார். பொதுவாகவே
உலகமே இப்ப இந்த டூ ஸ்டேட் நிலைப்பாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாடுகள், பாலஸ்தீனம் தனிநாடு, இஸ்ரேல் என்பது தனிநாடு. பாலஸ்தீனத்திற்கு அனைத்து உரிமைகளும் கொண்டு தனிநாடு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறுதியாக ஐநாவுடைய பொது சபையிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானமாக கூட இருக்கிறது. எனவே உலகமே இந்த 2 நாடுகள் கோட்பாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதையே சவுதி அரேபியாவும் கடந்த காலங்களில் நிபந்தனையாக விதித்திருக்கிறது. நீங்கள் தனிநாடாக அங்கீகரித்தால் நாங்களும் இஸ்ரேலை அங்கீகரிப்பதில் எங்களுக்கு பின்னடைவுகள் இருக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான வார்த்தைகள் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வாதத்திற்கு இப்படியான ஒரு நிபந்தனையோடு இஸ்ரேல் அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் அதை சர்வதேச நாடுகளும் சர்வதேச இஸ்லாமிய நாடுகள் கூட ஒரு குற்றம் குறையாக சவுதியை நோக்கிய பார்வையாக அதை முன்வைக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா, பாலஸ்தீனம் தனி நாடாகிவிட்டால் இஸ்ரேல் ஆல்ரெடி நம்ம மறுத்தாலும் இஸ்ரேல் தனி நாடு இல்லை என்று சொல்லி அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அது தனி நாடாகத்தான் இருக்கிறது என்பது உலகத்தில் அத்தனை பேரும் புரிந்து கொண்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அவங்க தனி நாடு, தனி ஆட்சி, தனி ராணுவம், அதனால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. எனவே அவர்கள் ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். சவுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இழுத்துக்கொள்ள முயல்கிறார்கள். எப்படி முயல்கிறார்கள் என்றால், பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டு பேச்சே கிடையாது. ஆனா நீங்க இஸ்ரேல் அங்கீகரிச்சுக்கணும். எப்படி யுஏஇ அங்கீகரிச்சாங்களோ, எப்படி எகிப்து அங்கீகரிச்சாங்களோ, எப்படி மொரோக்கோ அங்கீகரிச்சாங்களோ அது மாதிரி நீங்க அங்கீகரிங்கங்கறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் சவுதி அரேபியா அதற்கு தெளிவான ஒரு பதிலடியையும் சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு வரும்போதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிபரும் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். ஏன்னா சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான வாசல்கள் ரொம்பவே அதிகமாக திறக்கப்பட்டு கொண்டு வருகிற நேரத்தில் தான் இந்த பேச்சுக்கள் வந்திருக்க. நீங்க பார்த்திருக்கலாம், உலகத்தில் எத்தனையோ நாடுகள் சுதந்திரம் பெற்றிருக்கிறது. ஏன் ரொம்ப பிரபலமாக சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா பிரபலம் அடைந்தது இந்த சுதந்திர வேட்கையின் காரணமாக. இப்படி எத்தனை நாடுகள் சுதந்திரத்தை நோக்கிய பார்வை திருப்பப்பட்டிருந்தாலும் பாலஸ்தீனத்தை போல உலக அளவில் பேசப்பட்ட ஒரு நாடு எதுவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாலஸ்தீனம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலை இருக்கும் போதுதான் தாங்கள் எப்படியாவது சவுதி அரேபியாவினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. ஏன்னா இந்த சவுதி கரெக்டா இதே பிடியில தான் நிற்பாங்கிறதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சவுதியினுடைய அரசியல் போங்குகள் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் அமெரிக்காவினுடைய ஊதுகுழலாக பல இடங்களில் நடந்து கொள்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. நம்ம நேற்றைய நம்முடைய வீடியோவில் அந்த தீர்ப்பு வெளியாகி இருப்பதாக சொல்லியிருந்தோம். தீர்ப்பு வெளியாகல, தீர்ப்பு வெளியாகுவதற்கான தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டது என்கிற செய்தியை ஐசிசி நேற்று வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஐசிசியினுடைய தீர்ப்பு எப்படி வரப்போகிறது என்பதையும் வெளிப்படையாக ஐசிசி சொல்லிவிட்டார்கள். அவங்க இன்றிட்டன் தீர்ப்பை சொல்லல, தீர்ப்பு சொல்லப்பட போகிறது. அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் இஸ்ரேலுடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட்டுக்கும் எதிராக அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் தான் அந்த முக்கியமான செய்தி. அது மட்டுமல்லாமல் இந்த ஐசிசியினுடைய முடிவு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார் அல்பானிஷ். இந்த அல்பானிஷ் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய அடாவடி தாக்குதல் தொடர்பான ஆய்வறிக்கை தயாரிக்கக்கூடிய ஐநாவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். இவர் இதை வரவேற்றிருக்கிறார். நெதன்யாகு மீது இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரேலுடைய தலைவர்கள் 2 பேர், அதே நேரத்தில் 3 ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு எதிராகவும் இந்த தீர்ப்பு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் 35,500க்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸினுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள், உள்ளாக்க முடியாது என்பதுதான் சர்வதேச வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா அக்டோபர் 7 தாக்குதலை வச்சு ஹமாஸை குற்றம் பிடிப்பதாக இருந்தால் 1945களிலிருந்து முதலாவது நக்குபா, 2வது நக்குபா என்று சொல்லி இன்று வரைக்கும் இஸ்ரேல் செய்து வருகிற இனப்படுகொலைகளுக்கு யார் பதில் சொல்வது என்பது முக்கியமான ஒரு கேள்வி. இதே நேரத்தில் இந்த ஐசிசியினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கிற கரீம் கான் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளில் யஹியா சின்வார் ஹமாஸ் சார்பாக ஹமாஸினுடைய
காசாவின் சிங்கம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யஹியா சின்வார், முகமது தையீப் இப்ராஹிம் அல் மஸ்ரி, அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தளபதி முகமது தையீப், அதே நேரத்தில் ஹமாஸினுடைய ஒட்டுமொத்த ஹமாஸுக்குமான தளபதியாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா ஆகிய 3 பேர், ஹமாஸ் சார்பாக 3 பேர் மீது சர்வதேச பிடியாணை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்பாக அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் நெத்தன்யாகுவுடைய வார் கேபினட் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற கேலண்ட்டுக்கும் எதிராக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த ரெண்டுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, யாருக்கு பாதிப்பு அதிகம்ங்கிறத கவனிக்கணும். ஏன்னு கேட்டா, இந்த 2 பேரை பொறுத்தவரையில் இவர்கள் பிரதமராகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்தவரையில் ஹமாஸினுடைய இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மட்டும்தான் சர்வதேச நாடுகளோடு தொடர்பு மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு. யஹியா சின்வாரோ அல்லது அங்கிருக்கக்கூடிய தையீப் அவர்களோ வெளிநாடுகளோடு தொடர்பு வைக்கக்கூடியவர் அல்ல என்கிற வகையில் இந்த 2 பேருக்கும் எந்த பாதிப்புகளும் இதனால் ஏற்பட போவதும் இல்லை என்பதும் சர்வதேசத்திற்கே தெரிந்த ஒரு நியதியாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஐசிசியினுடைய இந்த தீர்ப்பு, இப்படியான ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வர இருக்கிற நேரத்தில் உடனடியாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, காசாவில் இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல்களால் ஜெனோசைட் நடந்ததற்கான ஆதாரம் இல்லை, எந்த விதமான இனப்படுகொலைகளும் நடக்கவில்லை என்கிறார். உலக மகா கிறுக்கன் கூட இப்படி பேசுவானா? எவனாவது இப்படி ஒரு கருத்தை சொல்லுவானா? 35,500 பேர் பச்சையாக கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 80,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு கொலைகள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. பச்சை பிள்ளை என்று பார்க்காமல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ என்கிற சர்வதேச நீதிமன்றத்தில் கூட, குற்றவியல் நீதிமன்றத்தில் கூட இவர்கள் ஜெனோசைட் செய்திருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படி ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ICC இருக்குதா இல்லையா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இந்த கிரிமினல் கோர்ட்டில் அமெரிக்கா அங்கத்தவர் கிடையாது. எனவே தான் அவர்கள் இப்படி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உறுப்பினராக இல்லாத அமெரிக்கா சில நேரங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும். உறுப்பினராக இருந்து அழுத்தம் கொடுக்க இயலாது, உறுப்பினராக இல்லாத அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், ஐசிசியை பொறுத்தவரையில் புரிஞ்சுக்கிறங்க, ஐசிசியினுடைய ஸ்தாபக ஆவணமாக ICC எதை வச்சு தயாரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, ரோம் சட்ட ஆவணத்தை வைத்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ரோம்ல இயற்றப்பட்ட ஒரு சட்ட ஆவணத்தை வைத்து தான் ICC உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ICCயினுடைய ஆவணத்தில் அமெரிக்கா மட்டுமல்ல இஸ்ரேலும் கையெழுத்து இடவில்லை. இஸ்ரேலும் ICCயில உறுப்பினர் அல்லாத ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. ஆனா உறுப்பினர் இல்லைங்கிறதுக்காக இந்த அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது. இந்த நீதிபதிகள் குழுவை பொறுத்தவரையில, கரீம் கான் உள்ளிட்ட நீதிபதிகள் குழுவை பொறுத்தவரையில இவங்க ஒரு சில வாரங்களுக்குள்ளாக இந்த முடிவை அறிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக வித்தின் 3 வீக்குக்குள்ள அவங்க அரெஸ்ட் வாரண்ட் அறிவிச்சாங்க. இதுவரைக்கும் அவர் அரெஸ்ட் வாரண்ட் அறிவிச்சிருந்தாலும் அவர் கைது செய்யப்படவில்லை என்பது 2வது விஷயம். ஆனால் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறது. அந்த வாரண்டே ரொம்ப அதிகமான தாக்கத்தை உண்டாக்கிடும். அவர்களுக்கு எதிரான பல தடை உத்தரவுகளை கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே இது கடந்து போகிற சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்கிறதுனால தான் இஸ்ரேலை துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ரோம் சட்டத்தில், ICCயினுடைய சட்டத்தில் கிட்டத்தட்ட 124 நாடுகள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றால், 124 நாடுகளில் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அவர்களை கைது செய்ய வேண்டிய கடமைப்பாடு அந்த நாடுகளுக்கு இருக்கிறது. கைது செய்து அவர்களை ஹேக்குக்கு மாற்ற வேண்டும், அதாவது ICCயினுடைய தலைமையகத்திற்கு கையளிக்க வேண்டும் என்பதுதான் இதிலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, இஸ்ரேல் ஆகிய 6 நாடுகள் இதிலே கையெழுத்திடவில்லை. இந்தியாவுக்கு நெத்தன்யாகு வருவாராக இருந்தால் அவங்களை கைது செய்வதற்கான எந்த ஒரு மூலமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா இந்தியா இதில் கையெழுத்திட்ட நாடு கிடையாது. அமெரிக்கா கைது செய்ய முடியாது, ஏன்னா அமெரிக்கா இதில் கையெழுத்திடல.
சீனா கைது செய்ய முடியாது. சீனாவும் இதில் கையெழுத்திடவில்லை. அதே நேரத்தில் ரஷ்யாவும் இதிலே கையெழுத்திடவில்லை. ரஷ்யாவும் கைதுகளை செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலைதான் இந்த சர்வதேச நீதிமன்ற விவகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விவகாரம். எது எப்படி போனாலும் காசாவினுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளான தொடர்புகளை தான் சர்வதேச அளவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டாலும் மற்ற தலைவர்கள் சர்வதேச தொடர்புகளை தீவிரமாக மேற்கொள்ள முடியும். ஆனால் நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் மேல ஹமாஸினுடைய தலைவர்கள், பாலஸ்தீன மக்கள், பாலஸ்தீன தலைவர்கள் இதையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று தான் களத்தில் நிற்கிறான். இழப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர்களுக்கு நிறையவே இருக்கிறது. மட்டுமல்லாமல் தற்போது இஸ்ரேலுக்குள் இது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள் ஆல்ரெடி பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற நேரத்தில் நீங்கள் இப்படியான ஒரு விளைவுக்கும் நாட்டை தள்ளி இருக்கிறீர்கள் என்கிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வரலாற்றில் ஒரு தடையாவது வந்திருக்கிறதா? ஐநா சபையில் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்தும். ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையெல்லாம் மாறிப்போய் தற்போது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து தெரிக்க விடுகிற அளவுக்கு அவர்களுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்து அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இருக்கிறது. எங்களால் தாங்க முடியவில்லை என்கிறது இஸ்ரேல். அதே நேரத்தில் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் தற்போது இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இப்படி எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது இனிமேலும் இஸ்ரேலுக்கு எதிரான தடைகள் ஏற்படுத்தப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தலையாட்டுவதற்கு இனிமேலும் ஐசிசி உள்ளிட்ட நிறுவனங்கள் தயாரில்லை என்பதை பச்சையாக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காசாவுக்குள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காட்சிகளில் ஒன்றைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதில் நீங்கள் பார்க்க முடியும், இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் தொடர்ந்து காசாவினுடைய பகுதிகளில் இறங்கி அவர்களுடைய கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் ஏற்றிக்கொண்டு பயணிக்கிற காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. என்னன்னா அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஜெனின்ங்கிறது காசா கிடையாது, வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ராணுவ டேங்குகளோடு உள்ளே நுழைந்து பல பேரை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில் ஜெனினில் கஸ்ஸாம் பிரிகேடுக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் எதிரான சண்டைகள் உக்கிரமடைந்திருக்கிறது. அதைவிட அதிகமான சண்டைகள் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை அல் குதுஸ் பிரிகேட் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இதே நேரத்தில் ஜபாலியா பகுதி, நார்த் காசா, இங்க ஒன்றை கவனிங்க, ரஃபாவுக்குள்ள நாங்கள் நுழைய போறோம் என்று சொல்லி அறிவிச்சு இஸ்ரேல் நுழைஞ்சாங்கல்ல, இன்னும் உள்ள நுழைஞ்சு முடியலை. ஈஸ்ட் ரஃபா வாசல்ல தான் அவங்க நிற்கிறாங்க. அங்கே தான் இன்னைக்கு 2 வீக்கா சண்டை நடக்குது. இதை அறிவித்ததோட ரஃபாவில் எதிர்த்து நின்று தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேட் செய்திருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான இன்னொரு வேலை என்னன்னு கேட்டால், உடனடியாக நார்த் காசாவுக்கு தங்களுடைய படைகளின் பெரும் பகுதியை அனுப்பியிருக்கிறார்கள். நார்த் காசாவில் இந்த ஜபாலியா பகுதி, நம்மளே இன்றைக்கு ஒரு 14வது நாளாக 2 வீக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜபாலியா பகுதிகளில் பாரிய சண்டைகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 300க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இன்னைக்கும் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, எங்க ராணுவத்தில் 1600 பேர் தான் மொத்தமே செத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம எந்த அளவுக்கு கேட்டால், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 50 நாட்களுக்குள்ளாகவே பல கல்லறைகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் 1 மணி நேரத்துக்கு பல பெட்டிகளை கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் ஆதாரமாக போட்டு காட்டியிருக்கிறோம். அவங்களே வெளியிட்ட வீடியோக்கள். அது அவ்வளவு தாக்குதல்கள் அங்கே நடைபெற்று வருகிறது. அப்படியான இடத்துல இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டர்ல வந்து பொணங்கள் அள்ளிட்டு போகிற காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் அங்கே நடைபெறுகிறது. புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிக்கு தங்களுடைய படைகளை அனுப்பி இஸ்ரேலோடு பயங்கர யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜபாலியாவில் மக்கள், ஜபாலியா அகதி முகாமில் மக்கள் இருக்கிறாங்க. பட் பொதுவாகவே மக்கள் பெரும்பாலானவர்கள் தற்போது ஜாய் டவுன் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு குடியேறி இருக்கிறார்கள். அங்கே குறைவான மக்கள் தான் வடக்கு காசாவில் இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் மக்கள் குறைவாக இருக்கிற பகுதிகளில் தாக்குதல்களை பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதனால ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமும் இது நார்த் காசாவில் ஜபாலியா பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ஜபாலியா அகதிகள் முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் 3 மெர்காவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் காசா நகரத்தினுடைய தென்மேற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமையகத்தை மோட்டார் குண்டு தாக்குதல்களால் அழித்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். பல தலைமையகங்களை அவங்க அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு படையணிக்கும். அந்த ஒவ்வொரு படையணியினுடைய தலைமையகங்களையும் ஒவ்வொரு நாளும் இலக்கு வைத்து அழித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் படையணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கஸ்ஸாம் முஜாஹிதீன்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஸ்பெஷல் படைப்பிரிவு ஒன்று, இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் படைப்பிரிவு ஒன்று ஒரு வீட்டுக்குள் பதுங்கி இருந்த நேரத்தில் அதை அடையாளம் கண்டு மொத்தமாக குறிவைத்து அவர்களை மொத்தமாக அழித்திருக்கிறோம், ஒரு படைப்பிரிவையே மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் ஜபாலியா பகுதிகளில் ஒரு வீட்டுக்குள் ஒளிந்திருந்த 5 ஜியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று உமர் இப்னு அல் கத்தாப் மஸ்ஜிதுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படையணியைச் சேர்ந்தவர்கள் மீது கையெறி குண்டுகளை வீசி நாங்கள் தாக்குதல் நடத்தி அவர்கள் பல பேரை கொன்றொழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி காசாவுக்கு உள்ள பாலஸ்தீன பெருபூமியில் மொத்தமாக இஸ்ரேலிய ராணுவம் தங்களுடைய கல்லறைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் மீது பட்டு பயங்கரமான இந்த எகிப்து பேச்சுவார்த்தை, எகிப்தினுடைய பீஸ் டாக் முடிவுற்றதா இல்லையா, தோல்வி அடைந்ததா இல்லையா, அதை தொடர்ந்து ரஃபாவுக்குள்ள நுழையும் போதே ஹமாஸ் சொன்னாங்க, நுழையாதீங்கடா, அது மரணப்படுகொலியாக உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் நுழைந்தார்கள். நுழைந்ததற்கு பிறகு மரணப்படுகொலியில் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு படுபயங்கரமான தாக்குதல்களை அங்கே கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அதே நேரத்தில் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து பல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கு ஒரு பட்டியலை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலுக்கு முன்பதாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய கடலோர ராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுகணை பிரிவினுடைய தளபதியாக இருந்த காசிம் சக்லாவி என்பவரை நாங்கள் இன்றைக்கு கொன்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காசிம் சக்லாவி கொல்லப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் அறிவிக்கவில்லை. கொல்லப்பட்டிருந்த ஆமா கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அவங்க அசால்ட்டா அறிவிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒளிச்சு மறைச்சி இந்த இஸ்ரேல் மாதிரி பொய் சொல்லிக்கிட்டெல்லாம் தெரிய மாட்டாங்க. ஆமா எங்கால் கொல்லப்பட்டிருக்காரு, திருப்பி தருவோம்டான்னு சொல்லி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவுக்கும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த நேரத்துக்குள்ளாக இஸ்ரேல் மீது கண்டிப்பாக 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கும். ஆனால் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இதை உறுதிப்படுத்தவில்லை என்கிற நிலையில் என்னவெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு பாரிய பட்டியலே இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேடும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியாக 1:30க்கு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய ஷைபா ஃபார்ம்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஜிஃப்தீன் ராணுவ பீரங்கி முகாம் மீது கடுமையான பீரங்கி தாக்குதல்கள் நடத்தி நாங்கள் அவர்களுடைய பீரங்கி முகாம் மீது படுபயங்கரமான சேதங்களை உண்டாக்கி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி 1:35க்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு 5 நிமிடங்களுக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட அதே ஷைபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜிப்தீன் முகாமுக்கு அருகாமையிலே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ரமீம் தளத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ரமீம் தளம் இருக்கிறது, ராணுவ தளத்தின் மீது புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நேரடியாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே பல இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். 2:45க்கு சரியாக கஜர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ மையம் ஏவுகணைகளால் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. நேரடியான பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்த அத்தனை பேருமே
கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியா 2:50க்கு அல் மரிஜ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ தளம், இது இந்த உளவு பார்க்கிற தளம், அங்கே பீரங்கி குண்டு தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் தாராளமாக நடத்தி இருக்கிறார்கள். 3:15க்கு மெட்டுல்லா இராணுவ தளத்தின் மீது பயங்கரமான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். 4 மணிக்கு மீண்டும் மர்ஜித் இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அறிவித்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் 3:10க்கு மர்ஜித் தளம் மீது பீரங்கி குண்டு தாக்குதல்களால் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்திரிக்க அடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் என்ன, இந்த தாக்குதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளமையில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க நம்மளும் ஒரு பட்டியலை சொல்லிக்கிட்டு வரோம், இவ்வளோ தாக்கினாங்கன்னு. இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஈரான் ஜனாதிபதியினுடைய இறப்புக்கு பிறகு நடத்தப்படுகிற படுபயங்கரமான தாக்குதல்களாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் உச்சம் தொட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கிழக்கு பகுதிகளில் சரியாக 12:20க்கு பிரனிட் பராக்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய 91வது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தின் மீது புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதிலே அவருடைய 91வது படைப்பிரிவினுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலிலேயே கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்கிற அளவுக்கு பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. 1:25க்கு கரெக்டாக அவங்க மெட்டுல்லா தளத்தின் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 2:50க்கு அல் மலிகியா இராணுவ, எல்லாமே இராணுவ தளத்தை நோக்கி இந்த தாக்குதலாம் நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்தை நோக்கி எல்லாம் அவங்க அடிக்கல. எங்க அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் இராணுவ தளத்துக்கு அடிக்கிறாங்க. 2:50க்கு சரியாக மலிகியா இராணுவ தளத்தின் மீது நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். 3:30 மணிக்கு அதே மலிகியா தளத்தின் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தோம்னா சரியா 4:50 மணிக்கு ஜதல் ஆலம் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். படுபயங்கரமான தாக்குதல்களாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அதே நேரத்தில் 2:30 மணிக்கு அல் மலிகியா இராணுவ தளத்தின் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மலிகியா தளத்துக்கு உள்ளேயே புகுந்து எங்களுடைய வீரர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கு முழுவதுமே ஹிஸ்புல்லாக்கள் படுபயங்கரமான நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் நேரடி தாக்குதல்களையும் இராணுவ முகாம்களுக்கு உள்ளே சென்று தாக்குகிற தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தத்தில் வளமையில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் என்று சொல்லிக்கின்ற இஸ்ரேல் தற்போது பொதுமக்களை கொன்று குவிப்பதுதான் தங்களுடைய பணி என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவர்களால் இராணுவ மிலிட்டரி வார்ல ஜெயிக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலை உண்டாகி இருக்கிறது என்கிற நிலையில் இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், இந்த விமானம், அதாவது N429HK என்கிற இந்த ஆளில்லா ராணுவ விமானம், இந்த விமானத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ட்ரோனாக காட்சிப்படுத்தப்படுகிறது. இது ஆளில்லா ட்ரோன், சாதாரண ட்ரோன் நினைச்சிடாதீங்க, ஆளில்லா விமானம். இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இது $30 மில்லியன் பெறுமதியானது. இலங்கை பணத்துக்கு கிட்டத்தட்ட 900 கோடி. இலங்கை பணத்துக்கு ₹1 இல்லை, 900 கோடி. இந்திய பணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல் இந்த ஒரு ட்ரோன் பெறுமதி வாய்ந்தது. இந்த ட்ரோனை சாதாரணமாக அமெரிக்கா யமன் மீது அட்டாக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப டஃப்பான நேரத்தில், முடியலைங்கிற நேரத்தில் பயன்படுத்துவாங்க. அப்படி இதுவரைக்கும் 2 சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார்கள். 2 சந்தர்ப்பங்களிலும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு என்பதுதான் ஸ்பெஷல். மே மாதம் 17ஆம் தேதி இதை சுட்டு கீழே விழுத்தினாங்க. இன்றைக்கு மீண்டும் இதே விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் 2000 கோடிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள். இன்றைக்கு ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய விவகாரத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே நேரம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய காசா மக்களுக்கான நிதியத்திற்கு மீண்டும்
பங்களிப்பு செய்திருக்கிறது பேருவளை பள்ளிவாயல் சம்மேளனம். பேருவளை மொஸ்க் சொசைட்டி சார்பாக சுமார் 4 கோடிகளுக்கு மேற்பட்ட பணங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்தில் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இலங்கை மக்கள் சார்பாக காத்தான்குடியில் ஆரம்பித்து தென் மாகாணம் வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களும் பல மில்லியன் கணக்கான செல்வங்களை காசா மக்களுக்காக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு தரப்பாரும் ரமலானுக்கு பிறகுண்டான காலகட்டங்கள் எல்லாம் பல மில்லியனை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போதைய தினம் 4 கோடிகளை ஒரே நேரத்தில் அள்ளி கொடுத்திருக்கிறது சீனன்கோட்டை பள்ளிவாசல் சம்மேளனம் என்கிற செய்திகள் தான் மிக முக்கியமானது. மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு காரியமாக இது பார்க்கப்படுகிறது. காசா மக்களுக்கு பணம் கொடுக்காதீர்கள் என்று சில புல்லுருவிகள் பேசிக் கொண்டிருந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் அதையெல்லாம் மதிக்காமல் இல்லை, அந்த மக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த மக்களுக்காக நாம் செய்ய முடியுமான 3 காரியங்கள் தான். ஒன்று, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும். அதை தொடர்ந்து செய்து வருகிறோம், தொடர்ந்தும் செய்து வாருங்கள். இரண்டாவது, அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் நாம் குரல் கொடுக்க முடியும், குரல் கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் எதிர்வருகிற 24ஆம் தேதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே மிகச்சிறப்பான பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது. மறவாமல் அதிலும் கலந்து கொண்டு, அது விடுமுறை நாளாக இருக்கிறது. வெசக் விடுமுறை 23, 24. அதே நேரத்தில் அடுத்ததாக சாட்டர்டே சண்டே 2 நாட்கள், மொத்தம் 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருப்பதால் இன்றே உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். காத்தான்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக நம்மால் செய்ய முடிந்த முதல் பணி பிரார்த்தனை, 2வது பணி ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவது, 3வது பணி அவர்களுக்காக இதுபோன்று சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற நிதியத்துக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். அதையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்தும் செய்து வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இந்த காரியங்களை தவிர்த்து வேறு எதையும் நாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய பயங்கரவாதம், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.